சூப்பர் ஸ்டார் ரஜினியோட நடிப்பில் உருவாகி இருக்கும் வேட்டையன் படம் வரும் அக்டோபர் 10ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு இந்த படம் வெளியாக இருக்கிறதுனால தலைவர் ரசிகர்கள் ஆரவாரத்தோட காத்து கொண்டு இருக்காங்க. சமீபத்தில் வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இணையத்தில் ட்ரெண்ட் ஆனது. இந்த சூழல்ல ரஜினியின் முந்தைய படமான ஜெயிலர் படம் 400 கோடியை தாண்டி வசூல் வேட்டை ஆடியது. அதன் பிறகு வெளியான லால் சலாம் பெரிதா அளவில் போகவில்லை. வேட்டையன் படம் கண்டிப்பா 500 கோடியை தாண்டும் என பல பிரபலங்கள் கூறி வராங்க. ஏனென்றால் எல்லா மொழிகளிலும் உள்ள ரசிகர்களும் கவருவதற்காக பெரிய நட்சத்திரங்கள் வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கலெக்ஷனில் அள்ளும் என்று நம்பப்படுது. அதன்படி அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி போன்ற பிரபலங்கள் வேட்டையன் படத்தில் இணைஞ்சிருக்காங்க. இதனாலே படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கு. படம் வெளியாக இன்னும் 7 நாட்கள் உள்ள நிலையில ப்ரீ புக்கிங்ல சக்கை போட்டு வருதாம். அதன்படி இப்போதே கிட்டத்தட்ட 9 கோடிக்கு மேல ப்ரீ புக்கிங்ல கலெக்ஷன் அள்ளி உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. ஒருபுறம் ரஜினி உடல்நல குறைவால மருத்துவமனையில் இருக்காரு. அவரது ரசிகர்கள் எல்லாருமே அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு வராங்க. சூப்பர் ஸ்டார் பூர்ண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று பல பிரபலங்களும் சமூக ஊடகங்கள்ல பதிவு போட்டு வராங்க. வேட்டையன் படம் வெற்றி அடைந்தால் கண்டிப்பா ரஜினிக்கு புது உத்வேகத்தை கொடுக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் நடித்திருக்கும் வேட்டையன் படத்தை ரிலீஸ் செய்யக்கூடாதுன்னு உதயநிதி ஸ்டாலின் பிளான் பண்றாருன்னு சொன்னாங்க. ஆனா அது முற்றிலும் பார்த்தீங்கன்னா தவறான விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்தை என்னதான் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பிரம்மாண்டமாக வெளியிட போகிறாங்க. அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இதுக்கு எந்த பிரச்சனையும் பண்ணல. ஆனால் இன்னொருத்தர் சமூக ஆர்வலர் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, அதில் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய வசனம் வருது, அதனால் அந்த வசனத்தை நீக்குங்க, அப்படி இல்லைன்னா படத்தையே ரிலீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. மேலும் அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்திருக்கான். அதில் என்ன ஜட்ஜு சொல்லியிருக்காங்கன்னா, இது பெரிய விஷயம் கிடையாதுப்பா, இந்த மாதிரி படத்தில் வைக்கிறது நான் சமூக மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நல்ல கருத்தை கொண்டு போய் சேர்க்குற விடமாக தான் இருக்கும். படத்தை தடை விதிக்க முடியாது என கோர்ட்டே உத்தரவிட்டுட்டாங்களாம். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேட்டையன் படம் எந்த தடை வந்தாலும் அக்டோபர் 10 திரையில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பூர்ண நலம் பெற்று வீடு திரும்புவார் என அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் இன்னும் ஓரிரு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வீடு திரும்புவாராம். அது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நாளில் சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூலி ஷூட்டிங்கில் விரைவிலே பார்த்தீங்கன்னா அவர் இணைய இருக்கார். இது ரசிகர்களுக்கு ரொம்பவே ஹாப்பியான நியூஸாக இருக்குது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸுக்காகவே பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்திலிருந்து ஸ்பெஷலான ஒரு அப்டேட் நாளைக்கு வரும் என்று சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாக போகிற வேட்டையன் படம் எப்படி இருக்கும்? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.